இல்லையா? சச்சின் டெண்டுல்கர் பிறப்பால் இடதுகை பழக்கம் உள்ளது. சரிங்களா? பிறப்பால் இடதுகை பழக்கம் உள்ளது. அது வந்து கிரிக்கெட்டை தேடி முடியும்னு சொல்லி சொன்னோடனே அவங்க மாஸ்டர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட மாஸ்டர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தயவு செஞ்சு சச்சினை வலதுகை ஆட்டக்காரதான் மாத்துங்க. எனக்கு இப்போ கூட கையில் போட பார்த்தீங்கன்னா சச்சின் இடதுகையில போடுவார், கையில் போட்டு இடதுகையில போடுவார். ஆனால் அவர் என்ன சொல்றாங்க, அவன் சிறந்த பேட்ஸ்மேனா வரணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுங்க, நீங்க வலதுகை ஆட்டக்காரன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன காரணம்? சச்சின் பிறப்பால் இடதுகை பழக்கம் உள்ளவர். அப்போ அவருடைய வலது ஹேமிஸ்பியர் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். அப்போ வலதுகை ஆட்டக்காரராக இருந்தாலும் இடது ஹேமிஸ்பியர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய மூளையினுடைய 2 பகுதியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. அதனால இப்போ அவர் என்ன உலக சாதனை படுத்திருக்காரு. 99% வரைக்கும் யாரும் அடிக்கல, 1 லட்சம் ஆடிகள் அடிச்சிருக்காரு, கிறிஸ்மஸ் ஆடிகள் இப்படி நிறைய இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 ஒரு பழக்கத்தில் உள்ளதால 2 ஹெமிஸ்பியர் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம அதை கொண்டு வந்துடலாமா? சில மேக்ஸிமம் எல்லாமே வலதுகை பழக்கமுடையவர்கள் தான் இருப்பீங்க இல்லையா? சிந்திக்கிற திறன் மனிதனுக்கு வலது ஹெமிஸ்பியர் ரைட் சைடு வலது மூலை போடுறதுனா சிந்திக்கிற திறன் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்திக்கிறோமா? டீச்சர் என்ன குறிச்சு கொடுக்குறாங்க? 1 1 3 3 3 4 ரைட்டா? அப்படியே படிச்சுட்டு போய் அப்படியே எழுதி பாஸ் பண்ணி மார்க் வாங்கிக்கணும். சிந்திக்கிறோமா? முன்பு இருந்த மாணவர்கள் சிந்தனை ஏன் படிப்பு தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா நம்ம நாட் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட்.